இஸ்ரேல் காசா போர்க்களத்தில் இருந்து ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் போரை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் சபதம் எடுத்துள்ளார். ஹமாஸ் முழுமையாக ஒழிக்கப்படும் வரை ஓய மாட்டோம் என்று அவர் விடுத்துள்ள எச்சரிக்கை மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்கிறார்? ஹமாஸ் அமைப்பை முழுமையாக நிராயுதபாணியாக்கி காசா பகுதியை ராணுவமே இல்லாத ஒரு பகுதியாக மாற்றுவதுதான் எங்கள் இலக்கு. போர் நிறுத்தம் இருந்தாலும் காசாவின் சில பகுதிகளில் இன்னும் ஹமாஸ் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அவர்களை நாங்கள் திட்டமிட்டு அழித்து வருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தெற்கு காசாவில் உள்ள ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பகுதிகளை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இலக்கை அடைவதில் அமெரிக்காவின் ஆதரவும் தனக்கு இருப்பதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஒரு வழியில் இதை அடைய முடியவிட்டால் வேறு வழியில் அடைவோம் என்று அவர் கூறியிருப்பது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பேணவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் முயற்சி செய்து வரும் நிலையில் நெதன்யாகுவின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. காசா சுகாதாரத்துறையின் தகவல் படி 3 வாரங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் தொடங்கியதில் இருந்து மட்டும் குறைந்தது 236 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக அக்டோபர் 7, 2023 முதல் போரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 68,000-ஐ தாண்டியுள்ளது. காசாவுடன் மட்டும் நெதன்யாகு நின்றுவிடவில்லை. லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா அமைப்பையும் அவர் எச்சரித்துள்ளார். ஹெஸ்பொல்லா மீண்டும் ஆயுதம் ஏந்தி வருகிறது. தேவைப்பட்டால் எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சுருக்கமாக சொன்னால் போர் நிறுத்தம் என்பது பெயரளவுக்கு மட்டுமே இருக்காது. இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த தயாராக இல்லை. இதனால் காசாவில் அமைதி திரும்புவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் மீண்டும் அடர்த்தியாக சூழ்ந்துள்ளன.